தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். சக்திக்கு அடங்காத ஏதும் பக்திக்கு மயங்காத மனிதரும் சக்திக்கு அடங்காத ஏதும் பக்திக்கு மயங்காத மனிதரும் எத்திக்கும் புகழில் கலங்கவில்லை. எத்திக்கும் புகழில் கலங்கவில்லை. எத்தைக்கும் இருக்க கலக்கமில்லை. கலக்கமில்லை. இதற்கில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா. தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா. தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. இடமாறி சென்றாலும் நீதானம்மா. இடமாறி சென்றாலும் நீதானம்மா. அருளாக வருபவளே மாரியம்மா. மாரியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். வர வேண்டும். ரசிகர்களின் விருப்பத்திற்காக ஒரு பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவள் இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவள் இல்லாத கருணை உள்ளவள். பட்டுகளை கேட்கின்றவள் எலும்புகளை கேட்கின்றவள். எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவள். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன். அள்ளக்கும் பட்டுயரங்களை அள்ளி எறிபவன். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன். அள்ளக்கும் பட்டுயரங்களை அள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள். பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவள். அள்ளுமாட்டு மாந்தர்களே அயராதிகள். அல்லாவின் பேரருளை நம்பினீர்கள். அவனிடத்தில் உரையளித்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருவதற்கு அழுது கேட்டுகள். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள்
பாசத்தையும் விடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நன்றி நன்றிண்ணே. ஹலோ ஹலோ. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்தது. அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. மாமி மக ஒண்ணு நினைச்சு மல்லிகை முட்டும் தலைய வச்சு உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. கோயில் கத்தும் தோப்புக்குள்ள ஒரு பொருள் பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியில்லையா. வெயில் வரும் நேரத்தில முட்டை மாடி மடகு போல நீயும் இல்லா நேரத்தில எனக்கு மட்டும் காயுதையா. கண்ணால அளவிருச்சு கண்ணால புலம்ப வச்சு உன்னோட மனசுக்குள்ள உள்ளாத காதல வச்சு எல்லாரும் துணியாட்டம் வெள்ளலையே மனசு அதையே புரிஞ்சு என்னையே நீ கொடுத்து நாள் குறிச்சு. மாமி மக ஒன்ன நினைச்சு மல்லிகை முட்டும் தலைய வச்சு உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. கயிறுப்பான உரியாட்டம் தலைகீழா கொண்டுரண்டி நாலு ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் நேரண்டி. கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கோனாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராவு தவம் இருக்கு. அன்னாட காட்சிய போல் என் மனச புலம்ப விட்டு மழையில நான் நினைஞ்சு பூமிக்கு விட முடிச்சேன். மாமாண்ட ஆனா கூட மாமாண்ட காத்திருப்பேன் கடலா பாடி தாண்டியும் ஓட்டிருப்பேன் பூத்திருப்பேன். அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்தது. அடி அச்சுதமே உன்னை கொஞ்சமே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. மாமி மக உன்னை நினைச்சு மல்லிகை முட்டும் தலைய வச்சு பச்சா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. பச்சா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. அப்படியா பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி உத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி உத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு. இங்க நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு. குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாக்கா
பாடுறேனே எனக்கே தெரியல. தம்பி இந்த ஊதி ஊதுற தம்பி யாருப்பா? உன் கல்யாணத்துக்கு பொண்டாட்டி வரும்போது பஸ் நைட்டில் ஊது. அவன் அரைஞ்சு வரட்டு வர பேப்பாயமேனே. என்ன ஊதி ஊது, என்ன கெடா தவற மாதிரி ஊதுறேன். கெடா டொங்காசு பயல் கெடா. உண்மையிலே என் தம்பிகள், இந்த காரிச்சேரி இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அன்பாலயத்தை நாடி வந்து ஒரு 7-8 பைக்கில் வந்தாங்க. நான் கூட பஞ்சரோட தான் வந்தாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இளைஞரெல்லாம் சேர்ந்து அன்பாலயத்துக்கு வந்து நாடகம் பேசின ஒரு காரிச்சேரி தான். இப்போ கற்றுவாங்க, அங்கிட்டு போய் இவன் ஒரு பப்புனான்னு வைவாங்க என்னை. இந்த உண்மையிலே நிற்கக்கூடிய உறவுகளுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அருமையான ஊர், அருமையான கலையரங்கம். பாத்ரூம் இல்லையே. பாண்டி எதிர்த்து போய் அவனியாவரத்தில் ஒரு சிப்பம் பேம்பஸ் வாங்கிட்டு வாப்பா. தம்பி இந்த புழு மயிரெல்லாம் ஊதக்கூடாது. வானே சிங்க வானே வானே வானே. பெட்ரோலுக்கு காசு கொடுத்தி என் தெய்வமே. அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணே இளவரசன் குடும்பத்தின் சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. இன்னும் ஒரு 1000 ரூபா ஏடிஎம்ல எடுக்க முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ, எங்கனையாவது லைன் பண்ணு ப்ரோ ப்ளீஸ். கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பே வருவானா? ஆமாம், பெரிய வெதநெல் வியாபாரி மைய சாக்க தூக்கிட்டு விட்டார். முண்டை எங்கன விரண்டு வந்துச்சு எலி குளிச்சு. இந்த நாடகத்துக்கு அடுத்து 11 மணிக்கெல்லாம் காசு தர போறாங்க. ப்ளீஸ் பா, போதும் போதும். அப்போ என்னப்பா என்ன 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 நினைக்கிற ஏதேத நினைக்கி வண்ண வண்ண தோட்டங்கள் 50 ரூபா வட்டம் மட்டும் பாரு. அதுக்கு நீர்மல் அடி அடிச்சாங்க வர. சரிப்பா, 50 ரூபா. அந்த 50 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். வாழ்த்துக்கள் ப்ரோ, நன்றி ப்ரோ. அல்ல 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 அன்னை தந்தை நான் வணங்கி காரிச்சேரி அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம். பழைய கிழவங்க பொழப்புக்கு வந்த காரிச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்தையம்மா தங்க கிளிய என் கருப்பை வளர்த்த கோபூர கலசமே என் மந்தையம்மா. இந்த கூட்டத்துல என் மந்தையம்மா எந்த பெண்ணு மேல குடியிருக்க அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி சபை வணங்கி
என்னைய எதுக்குற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்த மாடு சாயமுடா அருப்புடலை 18 மணிகளுக்கு ஆடி வர வேணுமடா நீ ஓடி வர வேணுமடா லகு வேணுமடா ஓடி வர அலுயர விச்சர மாட்டா ரோடியாது கீதாட்டு எங்கரமே வெள்ளி புடியருவா நீ செஞ்ச தங்கருவாளர்வே ஆளுயர விஞ்சருவான உனக்கு வெள்ளி குடியருவா வெள்ளி நல்ல குடியருவா குடியருவா ஜட்ட ஜட்ட தொழில் ஓட்டி சித்திரா மாதம்மா கரோட வகையில எங்க பாட்டு திரியாடுன நாளையில இந்த காரி செடி கிளவே புடிச்ச சாமி இன்ன வரைக்கும் வீரம் குறையலடா எட்டச்சட குத்த போட்டு கருப்பா ஓடி வர வேணுமடா நீ ஆடி வர வேணுமடா ஓடி வர காது வலிக்குதா காது வலிக்குதா நீ யாருன சாட்டைய கேட்கறையா தின்னு தடவாடா ஓடி வர வேணுமடா கருப்பா ஆடி வர வேணுமடா நீ ஆடி வர வேணுமடா தங்கச்சி வந்துட்டாடா பார்த்தா அண்ணனா காணாம கொண்டு கிளிய என் கல்வி தந்த கோபுர கலஜமே தங்கச்சி வந்துட்டாளா நீ ஓடி வர வேணுமடா ஆடி வர வேணுமடா நீ ஓடி வாடா திதகர பொன்றாக்கி உனக்கு காளியத்தா மாரியத்தா தொட்டுச்சு ராக்காகி மந்தையம்மானு பேரு வச்ச எங்க பாட்டே அவன் சொன்ன சொல்லும் மாறிடுச்சா என் தங்கச்சிய காணாமுன்னு மருக போறான் கருப்பே ஈட்டகரம் ஒன்றாக்கி நீனா ஓடி வரணுமா நீ ஆடி வர வேணுமா நீ வரணுமா ஒத்த கால ஜப்பானி எந்த நோட்டு கொள்ளதே இந்த மதுரை மாவட்டத்துல என் நப்பனராட்சி நொண்டி போயில காணாமுடாய் ஒத்த காலு ஜப்பானியே ஒத்த கால ஜப்பானியா ஒரு கால நொண்டியாடா அவன் ஆதியில ஆடமேக்கி கிழக்கு போயில சொனையா ஒத்த காலு ஜப்பானியே ஒரு காலு நொண்டியடா உனக்கு ஒரு காலு நொண்டியடா அடுத்தது கலக்கடியா நொண்டி சொனையா எலை கள்ளச்சேரி கல்கடியா நொண்டி சோனையா ஓடி வர மேல மடக்கம்மாயா பாண்டி பாண்டி ஏ பாண்டி முனே ரோஜாக்கார தங்கமுடா பாண்டி மேலமடகம்மாயா மேல மடக்கம்மாயா ஒரு நிச்சம் போட்டியா ஏ பாண்டி முனி இறங்கி ஆடுனா கருப்பாயுருணி தாக்குமாடா பாண்டிய மேலமடகம்மாய் விட்டு பாண்டி ஓடி வருமடா நீ ஓடி வர வேணுமடா பாண்டி வேணுமடா ஓடி வர சுட்டு வர அடிக்குதுடா பாண்டி சுட்டு வர அடிக்குதுடா பாண்டி ஒரு சரியில சாராய வாட அடிக்குதுடா பாண்டி ரோஜாக்கார பாண்டி முனி வட அடிக்குதடா ஊரு திறந்திருச்சு உள்ள ஊரு தரந்துருச்சு எவ்வளோ காரைச்சேரி பாட்டை வளர்த்த சாமி ஓடி வர ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு தரந்துருச்சு ஒற்றுமையாயிருச்சு உள்ள ஒற்றுமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு நடந்துருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம சாமிகளை பார்க்கத்தானே எழலாம் மாமா ஓடு ஏழு ஏழு எழலாம் மாமா ஏழு ஒன்று ஆரம்பத்திலே சொல்லணும் சாமி கூப்பிடக்கூடாது ஏன்னா நான் பப்புன்னு கிடையாது நான் பரம்பரை கோடாங்க நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐயா நீங்கள் சாமியை வந்து நிப்பாட்டுன்னு சொல்கிறது டவுன் பஸ் கிடையாது இல்லைன்னா சாமியை கூப்பிடல விட்டுருங்க போங்க
அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் இப்படின்றியா அப்படின்றியா இது என்னதுன்னு தெரியல. சாமியை எது கும்பிடுறிய நீங்கெல்லாம்? இது ஒரு குத்தமா? நான் என்னையா வந்தேன்? சாமி பாட்டு தானே படித்தேன். சாமி பாட்டு படித்தது எதுக்கு சாமி வருது? அப்புறம் ஏன் எல்லாரும் வந்து இது பண்ணுறியா? அது வந்து சாமியே என்னை நக்கல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆளும் அப்படின்ற நான் கேட்டு போகிறதுக்கு நான் சேராட்டா டிரைவரா? பக்கத்தூர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரியும். அதே உண்மை. கை தட்டுறாங்க பாருங்க. விழா கமிட்டி ஒத்துழைப்பு போடுங்க. நான் கூப்பிடலங்கய்யா. சாமி கூப்பிடலன்னா கூப்பிடல. அது முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும். அது முதலே சொல்லணும். யூடியூப்பில் என்னை பார்த்துருப்பீங்க எல்லாரும். பார்த்துதான் நாடகத்துக்கு பப்பனா போட்டிருக்கீங்க. இல்லை உள்ளே சொல்லியிருக்கணும் விழா கமிட்டி. அண்ணே சாமியை கூப்பிடாதே, எங்கள் ஊரில் மங்குன்னு பொம்பளை எல்லாம் தலைமை விசித்து விரிச்சு போட்டு ஆடுன்னு சொல்லியிருக்கணும். இல்லை நான் ஆடுற பொம்பளையை போனால் வீட்டில் படுக்க போட்டு வந்திருக்கணும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லை காசை கொடுங்க, போயிட்டு இருக்கேன். இந்த கொடுமையாடா செவனின்னு நீ வேற கேமரா மேலே உடைய தெரிஞ்சாடா. உன்னை யாரா இங்கே ஓட சொன்னா? பேப்பைய மயனே, தூமியை குடிக்க மாட்டேன். உன்னே எடுத்தாண்டா கண்டாளி மனே. வந்தவனே டென்ஷனை கிளப்பிடுவாங்க. பேரன்பு கொண்ட இந்த இவங்க கத்திட்டாங்க. நாளைக்கு எவனும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், லீவ் போடுவேன். இதே சாக்க வச்சு அதில் 2 பேரும் அடிச்சு விடுவாங்க டீச்சர்கிட்ட. நேற்று எம்கேஆர் சாமி அழைச்சாரு, நான் ஆடுனேன், அதனால் மேலே வெளியில் விளையாடுவி, சாமி ஆடி இருக்க மாட்டேன். இதில் 2-3 போலி சாமி ஆடினாங்க. கண்டுபிடிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இந்த போலி சாமியை கண்டுபிடிச்சி போகலாமே. ஆளை பார்த்து ஆடுவேன். தான் இப்படி ஆடுவேன். ஆடுறவன் இங்கே கேமராவுக்கு வந்துடுவாங்க. இப்படி ஆடுவாங்க. அப்போ தான் யூடியூப்பில் 4 பேருக்கு தெரியட்டும். பேரன்பு கொண்டு அமைதியாக இருங்க ப்ரோ. விழா கமிட்டி, கார்ச்சேரி, என் உறவுகளே, என் தம்பிகளே, இந்த நாடகமே இளைஞர்களுக்கு தான் பேர். நீங்கள் வச்ச நாடகம் தானே? ரைட்டு. நீங்கள் அமைதியாக இருங்க, நல்லா இருப்பிய. என்னப்பா மைசெட் என்னாச்சு? தள்ளி விட்டாங்களா எதுவும்? ஆமாம், இவன் மிரண்டு இப்படி ஆப்ரேட் பண்ணுறேன். உட்காருப்பா வாங்கப்பா உட்காருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு போய் பரிட்சையில் எழுதுன்னு புழுன்னு இருப்பேன். வா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான தமிழுடைய வீர விளையாட்டுக்கு பேரு போன தமிழ் மண் இது. ஜல்லிக்கட்டு, வடமாடு, வண்டி பந்தயம், கெடா சண்டை போன்ற வீர விளையாட்டுகளை உலக நாட்டை திரும்பி பார்க்க வைத்த என் தமிழ் உறவுகளே, என் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைச்சு உங்களை வணங்குறேன். ஆம்பளை ஓரம் கேப்டன். நீங்க எல்லாருமே கர்ணன். எதுல கர்ணன்? எக்கோ வைக்காத, எக்கோ கட் பண்ணு மாப்பிள. சுச்சி தெரியாம முண்டை வயரப்புறம் அத்து விட்டு தெருவில் எக்கோ கட் பண்ணுன்னு இப்படியே பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய என் அக்கா தங்கச்சி, என்னுடைய தாய் அத்தனை பேருமே அன்னை தெரசாவா நினச்சி உங்களை வணங்குறேன். தான் தெராசுன்னு நினைக்கிறியானே? தெராசு கிடையாது, படிக்கல். அன்னை தெரசா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஆள் தயவு செய்து அங்கிட்டு போனால் நல்லா இருக்கும். நீங்கள் பேசுகிறதே இங்கே கேட்குது ப்ரோ. ஆமாம், கூட்டம் அதிகமாக இருக்குன்னா நாடகத்தை மதுரை ஆற்றுக்குள்ளே ஓடுவோமா? இந்த காரிச்சேரி கிராமத்துக்கு கிடைச்ச பெருமை என்னன்னா, வெளியூர்லேருந்து வந்தார் என்னுடைய அண்ணன் தம்பி. அதுதான் அந்த மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, அவங்கள உட்கார வச்சு நீங்கள் நின்றுருக்கணும். இப்போ எல்லாரும் அப்படியே முழிப்பியே என்ன நம்மளை எந்திரிக்க சொல்றியான்ட்டு. வந்தவர்களை வரவேற்று அவர்களை பசியில்லாமல் போக்க வரவன் தான் உண்மையான தமிழ். அந்த ஊருக்கு அதை நேற்றைய தினம் அந்த மேடையில் ஒரு நாடகம் நடந்திருக்கு, முத்தாலம்மா நாடகம். முத்தாலம்மா நாடகம் என்றால் என்ன? இந்த அம்மனுக்கு உகந்த நாடகம், அந்த நாடகம். சரி, இப்போ இந்த இத்தனை பேர் ஜாமியாடினதுக்கே நீங்கள் ஒடியாந்து இப்படின்றீங்களே. நேற்று ஜாமியாட்டம் தானே? நேற்று ஜாமியாடும் போது இப்படின்னா நாடகம் சீனா ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாரும். அந்த முத்தாலம்மா நாடகத்தில் என்ன சிறப்பு? கரகம் வைப்பாங்க, கரகத்தை தூக்கி ஆடணும். இந்த கரகத்தை தூக்கி ஆடுறதும் சில ஊரில் சண்டை. அதில் சின்ன கரப்புலாம் 7 கரகம் வைப்பாங்க. 7 கரகத்தை அப்படி தான் தூக்கி ஆடிட்டு ஒவ்வொரு ஒம்பளையும் தலைமையத்தை பிடிச்சி பாவாடை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் செம்பு தூக்கா? அவள் சக்காலத்தி மகன் யார்? மரியாதை செம்பு வாங்கி தரணும். ஊர் நாட்டாமிட்ட சண்டை ஓட்டு பாஞ்சு உருண்டு. எந்த நாடகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே சின்ன சின்ன சலம்பலை வரத்தான் செய்யும். அதான உண்மை. அதெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த நாடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடகம் கிடையாது. வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகத்தில் திகுடும் கூட ஆள் வருவோம். நாங்கள் 2 வயக்காடு கருதரப்பு ஆள் வந்திருக்கோம். திகுன்னு வருவாங்க போவாங்க. நீங்கள் இவங்க தான் நடிகர்னு ஒத்துக்கிறணும். ஆமாம், 27 பேர் மொத்தம் நடிகர். என்ன நாடகம்? வள்ளிதர்ம நாடகம். அன்புக்குரிய விஜயம், என் தம்பிகள்லாம் இன்றைக்கு பார்த்தேன்.
நான் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், இளவட்ட பைய சின்ன பையெல்லாம் பார்த்தா பீடி பற்ற வைக்கிறேன், சீரட்டு பற்ற வைக்கிறேன், பூராமே தண்ணி. அதே மது பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டீங்க எல்லாருமே. ஆனால் மது பழக்கத்துக்கு நீ இன்னைக்கு அடிமையாவ 15 வயசில் தண்ணி அடிப்பேன், 23 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உன் பொண்டாடிக்கு ஜாம்புராணி தான் போட முடியும். ஆனால் உன் பாம்புராணி எந்திருக்கிறார். சாம்பு பாம்பு சோழி முடிஞ்சு, டைலாக் கைதட்டெல்லாம் முடிஞ்சு. இந்த அன்னை இவ்வளோ கூட்டத்தில் வந்து அந்த பயல்கிட்ட உட்கார போகிற அவங்க வேலையை காட்ட போகிறாங்க. பேசாமல் சிங்கடம்பாங்க, அங்கே போய் படுக்கிறது நல்லது. ஆனால் அந்த கூட்டத்தில் நடுவில் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஒன்றுக்கு போகணும்னு நினச்சி பார்க்காத, அங்கனே இருந்துட்டு தண்ணியை வடிச்சு விட்டு போயிட்டே பயல ஊறாது. நிறைய பேர் இதில் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாங்க, அப்படியே கடுக்கும். கடுத்தவனே அப்படி இப்படின்னு பார்த்து அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் கையிலோடு இருந்துட்டு எந்திரிச்சு போகும்போது அவர் சொல்லிக்கிறார், இங்கே செகதியாக இருக்குது அப்படின்ட்டேன். ஏன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் களவாணித்தனம், யாரையும் எதையும் நம்ப முடியலப்பா. பள்ளிக்கூடத்துக்கு வயசு பிள்ளையை நம்பி அனுப்ப முடியல, காலேஜ் நடுவில் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைன்றேன். நாடு அப்படி இருக்கே. சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு, 12 படிக்கிற மாணவனை கொண்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்கு. தம்பி அந்த மாதிரி இல்லை, வீட்டு பாடம் எழுதலைன்னு என்ன சொன்னாலும் இழுத்து விட்டு போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணாளுக்கு என்ன கவலைன்னா, கல்யாணம் பண்ணிவிட்டோம், பிள்ளைய பற்று விட்டோம், இதில் காப்பாற்ற நம்ம நாயா போகிறோமே அப்படின்னு கல்யாணம் பண்ணாலும் கவலை. கல்யாணம் பண்ணாத அந்த இளைஞர்களுக்கு பூரா என்ன நினைப்போனா, அவன் கல்யாணம் பண்ணி அனுபவிக்கிறேன், நமக்கு ஒன்றும் அமையலை, ஊராக இப்போ திடுறாங்க, பொண்ணுக்கு தான் திடுறேன். அதுலேயும் சில மாப்பிள்ளாவும் சொல்கிறேன், பொண்ணு வந்து புண்ணுத்தியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, இல்லை எத்து பல்ல ஒரு 2 பிள்ளை இருக்குது பரவாயில்லண்ணே, நான் ரம்பத்தை வச்சு ராவிக்கிறேனே, கரைச்சி பிடிச்சான்னு. பொண்ணு கிடைச்சா சரி, ஏன் பொண்ணு கிடைக்கல? ஓஹோய், உனக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது, சூம்பிட்டு படு. பொண்ணு கிடைக்கல, படிப்பு அவசியம். எத்தனை விளையாட்டு நீங்கள் இருந்தாலும் இளைய சமுதாயமே படிப்புல கவனம் செலுத்துங்க. படிப்புல கவனம் செலுத்தினால்தான் உலக நாட்டை திரும்பி பார்க்க வைத்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மனிதன் பிறப்பார் என்றால் பிறக்க போறது கிடையாது. நம்ம நாடு மட்டும்தான் முக்கியம். ஏன்னா கல்யாணம் வேணாம், வீடு வேணாம், வாஜல் வேணாம், சொத்து வேணாம், எது வேணாம்னு நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர், ஒரு மாமனிதர் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு சென்ட் இடத்துக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் வெதரை கடிச்சுக்கிறாங்க. ஆமாம், சாணி தொலைக்கிறது கூட சலப்புன்னு பொம்பளையை தொலைக்கும், ஏற்ற விட்டு வாசலில் விழுந்துடும். எப்படி என் வாசலில் தண்ணி வட்டுச்சுன்னு மடப்புறம் காலி கோயிலில் போய் மண்ணவாரி தூக்கி கொல்லங்குடி போய் காசை வெட்டி போட்டு சுத்தியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாள். பொம்பளையை சொல்கிறதா, பொம்பளை ஆளுங்க நான் வாயை அடக்கணும். எதுக்கு எடுத்தாலும் புருஷங்களை ஏவி விட்டு சண்டை விடுறேன். சும்மா தண்ணி குடிக்கிறது ஒரு பிரச்சனை. தண்ணி ஒரு உடம்பு சேர்த்து பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது, அவள் ஈமை அடங்கிட்டு போகுது, விடுவனி தானே. லேஜா குடத்தை நெளிச்சதுக்கு புரிஞ்சேன் வருவேன், கொத்தனார் வேலை பார்த்துட்டு பாவம். சிமெண்ட்டு காலு ஊரம் சிமெண்ட்டு மட்டக்கம்போட பாவம் சாரத்தில் நின்று உசுரை பனையை வச்சு வேலை பார்த்துட்டு வர கொத்தனார் வந்தவனே இந்த பொம்பளை ஏவி விடும். அவள் கற்பகம் என்னையே குடத்தை தள்ளி விட்டுட்டு என்னை தேவடியான்ற அவ. உடனே இவன் நீ தேவடியா முட்டை அதுக்கு ஒரு பூரா இந்த வார்த்தை பூரா அவங்களுக்கு என்னமோ சமஸ்கிருதம் மாதிரி. சரி, வேற என்ன? 120 சரக்கு என்ன? கருப்பையா பொன்னத்தான் நினைவாக 100 ரூபா கொடூரமா. அவர் உள்ள கூட கொண்டு போய் அரசு படுக்க போடு. அவருக்கு இப்போ தெரியாது, என்னை பார்த்தா அவருக்கு பூச்சி மருந்து வைக்கிற மாதிரியே தெரியும். காலையில் கேட்பார், பப்புன்னு எம்கேஆரை வந்தேன், வேற ஆள் தாடி மசலோட இருந்தேன்னு நினைப்பேன். ஐயா பெரியவர்களே, பெரியவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பயலுக்கு பழகுவாங்க. நீங்கள்லாம் ஊரில் இருக்க பெரிய மனுஷன் பூரா சொல்கிறேன், இன்றைக்கி பெரிய மனுஷன் பூரா சேர்ந்து என்னை செருப்பிட்டு எரிஞ்சாலும் பரவாயில்ல, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. நீ போயிட்டு சின்ன பையன் இளவட்ட பையன் போய் கணேஷ் போல ஓடிக்கிட்டீங்க, எனக்கு ஒரு உருண்டை விட்றான்ற. அவன் கரிச்சு பிடிச்சா நம்ம வாயில் வச்சுட்டு செருப்பிட்ட 2 அடி அடிப்பேன். வந்து அம்மாட்ட ஒப்பு வைப்பேன், ஓ மையன் அவன் மூத்தவன் விமல் என்ன அடிச்சு விட்டேன், என்ன நக்கி விட்டேன், எதுக்கு போகிறேன்? தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இளவட்டம் தண்ணி அடிக்கிறேன், அவன் எதை போட்டு அடிக்கிறேன், எதையோ போட்டு அடிக்கிறேன். அதில் போயிட்டு வெக்க மசு இல்லாமல் பெரிய ஆள் போய் எனக்கு ஒரு 3 வருஷம் ஊற்றுங்கடா. அவங்க நீ பெரியப்பா போ பெரியப்பா, என்ன பெரியப்பா மசூர் ஊற்றுங்கடா, எச்சி மைத்த புங்குச்சுடா. நான் தூக்கி வளர்த்தேன் மூக்க சிந்து வேண்டுவேன். உண்மைதானே? சூப்பர். இந்த மாடு புடி மாடு. அப்போ இங்கே ஒரு சில பெரிய மனுஷன் இந்த வேலை பார்த்துருக்க உன்னை வெதரில் அடித்து காய போடுவேன்.
இவன் உள்ள போயிட்டே இருக்கேன், டான்ஸை பார்ப்பான் போலடா அவன். அதே மாதிரி இன்னைக்கு குடிக்க கஞ்சி இருக்க சோறு இல்லைக்கே பூரா பயலும் இளவாட்டம் பூரா லேடிஸ்கிட்ட நிறைய பேசுகிறேன். பூரா சீமக்கருவில் உட்காந்து பேசுகிறேன். அந்த சீமக்கருவில் அவளை ஆயிருந்து ஓட்டாலும் அதில் உட்காந்து வீடியோ கால் சொல்கிற உடனே காதலி இயக்கம், ஏய் ராகுல் எங்கடா இருக்க? நான் பூங்காவில் உட்காந்துருக்கேன். பார்த்தா சீமக்கருவை விட்டில் உட்காந்து பேசுவேன். சொல்கிறான்னு அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து பண்ணி பெட்டஸை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ காலை பேசிட்டு அங்கே தள்ளி போ அப்படின்ற பண்ணி எப்படி போகும்? காலங்களை மாறிக்கிட்டு பதில அவளை இடம் இருக்கு. நம்ம தம்பியை ஊரா ஏப்பா படிக்கட்டில் தொங்குறியே, அது தொங்குறதுக்கு காரணம் பிள்ளையை பார்க்கணுமா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் அப்படி அழகாக தூக்கிட்டு போனேன். இறங்குறேன், சட்டியும் பேண்டக்கான முண்டமாக இறங்கி அந்த பிள்ளை இறங்கின சோரில் பரிசில் இருந்து செருப்பு எடுத்து அடிச்சு அவனை. ஏன்? பாதுகாப்பு அவசியம். பைக்கில் போகும்போதெல்லாம் பார்க்கணும். அப்படி லேடிஸ் பார்த்துட்டா போதும். ஒரு 4 பிள்ளையை அப்படி காலேஜ் நோட்டை வச்சுட்டே போகும்போது, ஏய் அங்கே பாரு சுமிதா, அவன் பாரு, இவங்க இதே வேலையாத்தான் தெரிவாங்களா? அந்த பிள்ளைய பார்த்துட்டா போதும். நல்லாத்தே ஓட்டிட்டு வருவேன். 30லே வருவேன். ஒரு 5 பிள்ளை அப்படி பார்த்துட்டு ஏய் அப்படியே கையை விட்டுருவேன். கையை விட்டு விழுந்து வருவேன். இங்கே நீர்மலைக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு இந்த முள் கல்கோட்டை. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பையன் எங்கள் ஊர் பக்கம் விபத்தில் இறந்துட்டேன். அவங்க அம்மா ஒப்பு வச்சு அழுகுது என் பக்கத்தில். என் பிள்ளை மாதிரி வண்டி ஓட்ட முடியாதப்போ 2 கையை விட்டு ஓட்டுவேன். இன்னைக்கு எங்களை கையை விட்டு போயிட்டேன். இது பெருமையாக்க. பெத்த பிள்ளைகளை டூலர் ஓட்டும் போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் கண்டித்து நீங்கள் வளர்க்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. என் தம்பிகள்கிட்ட தான் சொல்கிறேன். எந்த பைபாஸு போனாலும் எங்கே போனாலும் ஐயா நிதானமாக போங்க. பசு கூட்டமாக இருந்தால் கூட அன்னைக்கு பள்ளிக்கூடம் கூட போவேன்னா வீட்டுக்கு வாங்க. பெத்த தாய் தகப்பை நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தாய் தகப்பை இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது. உலகத்திலே முதல் தெய்வம் யாரு? இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மந்தையம்மாவுக்கு எல்லாரும் கும்பாஜி நடத்துறிய இந்த தாயை போல முதல் தெய்வம் யாருன்னா பெத்த தாய் தானப்பா. பெத்த தாய் தகப்பம். அதில் எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு முள்ளு கத்துனா கூட எதுக்கு எல்லாரும் சொல்கிறான்? அம்மா அப்பா மயிறு. அப்பா வேற அவன் போட்டு அடிப்பேன் அவன். ஏன்னா அம்மாவைத்தான் சொல்லுவான் எல்லாரும். எதுக்கு எடுத்தாலும் ஏன் அம்மாவை சொல்லுவான்? யார் வந்து அடித்தாலும் பக்கத்து வீட்டுக்கார பையன் அடித்தாலே அம்மாதே வரைஞ்சி கட்டிட்டு விளக்கமாத ஏவன்டாவேன் ஏம்மா என்ன தொட்டதுன்னு போகும். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அரைச்சு கிரைச்சு நம்ம காலை நொண்டிக்கிட்டு வருவோம். மேற்கொண்டு அடிப்பேன். நீ திமிரு மையத்தை எடுத்து அங்கேயே ஓன அங்கே எதுக்கு ஊண்டுவேன். இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பாலாம் நினச்சி எழுப்பி அடிப்பார் என்னைய. ஏன் கட்டாலுமே இங்கே போயிருப்பாண்டியே ரப்ப எடுத்துகிட்டு எதுக்கு சைக்கிளை ஓட்டுறேன். நம்ம சைக்கிள் ஓட முன்கூட்டியை ஓட்டுறது. முங்கு வண்டி ஓட்டணும் கூட கஷ்டம்ப்பா. வேகமாக போட்டி ஓடுவோம். படக்குன்னு வெதரில் ஊற்றிப்புறோம். அதுக்கு ஒத்தரை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா செருப்பிட்டு அடிப்பார் என்னை. ஏன்னா இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்கிறேன், புதுசாக கல்யாணம் ஆனவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரே மாதிரி நடந்துக்கங்க. ஒரே மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணும் புரிஞ்சு நடந்துக்கங்க. எங்கே நடக்குதுங்க? அவங்க வன்ற அலும்பு தாங்க முடியாடா. புதுசாக கல்யாணம் பண்ணவுடனே பொண்டாட்டிக்கு மற்ற நேரம் ஒரு கதம்பை வாங்கி தர மாட்டேன். பூஜா கல்யாணம் பண்ணும்போது 20 முழம். அது பார்த்தா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு எத்து பொருளாக இருக்கும். இங்கே தொங்கும் வீட்டில் சிக்கி 2 பேரும் அரைச்சி விழுந்து கந்திக்கிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் வண்டி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்ன வண்டி? MAT, ஹீரோ ஹோண்டா, TH50. TH50லாம் புகை கக்கும். வீட்டு வேறுன்னு வயரெல்லாம் பிஞ்சிடும். வயரை பல்லுக்கிட்ட கடிச்சு கிர்றான்னு ஓட்டுவாங்க. இப்போ வண்டி கொண்டு வர மண்டே மாதிரி ஒவ்வொரு வண்டியும் டயரு ட்ராயர் டயர் மாதிரி அப்படி ஷார்ட் பண்ணுறேன். புருதுன்றேன். பக்கத்து வீட்டு கிழவனை தூக்கிட்டு போயிட்டேன் சுடுகாட்டு. அதிர்ச்சியில் செத்துதாய் பூரா. அப்படித்தான் பின்னாடி உட்காரு பிரியாண்டுவேன். புருன்னு திருவேன். சாலை காணும் அந்த பிள்ளைக்கு. சாலை ஊரை வீட்டில் சுற்றி வெட்டி அரைச்சி வாப்பா 200 ரூபா வரேன் நல்லா இருப்பேன். 200 ரூபா நோட்டு பயலுகடா. மேலே சிறுகுடி மிரட்டல் பாய்ஸ். என் தம்பி சார்பாக 201. இன்னும் 300 ரூபா கொடுப்பா. சரி 300 ரூபா 2027 உண்டா வாங்கலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். என் தம்பியாவது கொடுத்தேன் பாரு. அதான்டா என் பெரிய தாமையன். வாழ்த்துக்கள் தம்பி. பற்றியா கண்டுக்கிறாம போகிறேன் பாரு. எப்படி கும்புறேன் பாரு. பிரசன்ட் எலெக்ஷன் நிற்கிற மாதிரி. அப்போ என்னை மதிக்கலைன்னு அர்த்தம். ஒரு பாட்டு பாடுறேன் அண்ணே உனக்கா பாடுறேன். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து
மன்னன் வந்த நேரம் ஐயப்பா சாங் ஸ்டார்டிங் பம்ப நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் நீரம் பம்ப நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டு கொட்டோம் வாரோம் சபரிமலை மணிகளை பார்க்கத்தானா போறோம் ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகளை பார்க்கத்தானே போறோம் மலைகளை போட்டு கொட்டோம் வாரோம் அந்த மணிகளை பார்க்கத்தானா போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா நீத்தங்க போட்டு கொட்டோம் வாரோம் நீத்தங்க போட்டு கொட்டோம் வாரோம் நம்ம நிம்மதியா வாழத்தானா போறோம் நிம்மதியா வாழத்தானே போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நீரம் கொல்லி மலை ராணி மலை கரக மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராணி மலை கரக மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஓட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டீங்கல்ல மாலை ஓடணும் மாலை ஓடுவது எதற்காக உடம்பு தூய்மையாகணும் உள்ளையும் தூய்மையாகணும் இடியப்பம் ஆகணும் கலை முருகனுக்கு ஐயப்பனுக்கு இடியப்பம் புளிஞ்சாங்க பாடுற அவன் தாண்டா தமிழ்நாட்டு ஒரிஜினல் தமிழன் என்ன ஏன்டா அந்த பாடு வருது இடியப்பம் ஏங்க வாங்க போ நீங்கள் தானே ஜாமி அலைக்கூடாதுன்னு சொன்னீங்க உங்களை மைண்டில் வச்சுக்கிறேன் நன்றி வாங்க இளைஞர் வாங்க இளைஞர் இல்லைன்னா நான் கிடையாது ரூம்பாய் ரோசப்பரியா அந்த 4 பேர் திருந்த மாட்டாங்கடா என்ன சங்கு ஊதுறேன் கிரிச்சா புரிச்சா ரைட் நன்றி என்னடா தாலுகாட்சி மனு மாதிரி இருக்கு என்ன இது என்ன ஓடுறது ரோஸ் பாய்ஸ் ஆர் கார்த்திக் ராஜா ஆர் கௌதம் ராஜா பீசர்பட்டினம் சார்பாக ரூபாய் 201 இத்த தண்டி பேப்பருக்கு 200 ரூபாயா இந்த பேப்பரை வை கையில் வச்சு தானே சொத்து எழுதி வாங்கிட்டு போயிட்டே வாங்க சிங்கா வேல்ராஜ் கேமராமேன் கிருச்சா அவங்களுக்கு ஒரு பகுசி அன்பாளையத்துக்கு முடிஞ்சது ஏதாவது செய்யப்பா அண்ணன் பேரு எம்பி சாமி எங்கள் அண்ணன் சார்பாக அன்பாளையத்துக்காக 501 என்னது யூலியா என்னதுண்ணே யூடியூப்ல தான் பார்த்துருக்காரு எங்கள் அண்ணன் நேரில் வந்திருக்கு எங்கள் அண்ணன் 100 ரூபா கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி அண்ணே ஓ கள்ளுமேடு விக்கே ஆம்புலன்ஸ் சொர்க்கரதம் உரிமையாளர் பிரபாகரன் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்கு அன்பளத்துக்கு நடத்திருக்கேன் என்னடா அன்பாளையத்துக்காக ரூபாய் 501 ஆதரவற்றவர்களை தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அண்ணனுக்காக பொன்னாடை மற்றும் ஜல்லிக்கட்டு வடமாடு கதாநாயகன் எங்கள் அண்ணன் இடைக்காட்டூர் மண்ணின் மைந்தன் ஒத்திட்டியடா அண்ணன் கேட்டியா அன்பு தம்பிகள் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறாரு மரியாதை போய் திருத்திட்டு வா அன் பழம் நான் பல வியாபாரமா பார்க்குறேன் மாட்டாமல்ல மைசெட்டுக்கார் என் உறவுகளே அந்த 4 பேர் மேடைக்கு வாங்க சூப்பர் மைசெட்டு ஸ்ரீ சக்தி கணேஷ் ரேடியோ உரிமை பழனி ஆண்டி கார்ச்சேரி உள்ளூர் மைசெட்டு சூப்பர் என் மாப்பிள்ளைக்கு போடுங்க ஆபரேட்டர் அருமையான ஆபரேட்டர் குளிச்சு 3 நாள் இருக்கும்ல
உழைக்கிறவன் குளிக்க தேவையில்லை, அவன் தான்டா உழைப்பாளி. கைதட்டு கொடுக்கலாம். கேமரா பார்த்துட்டு போறேன் எடுக்கிறாங்களான்னு. ஏன் மாப்பிள்ள தான் ஆரம்பத்தில் நீங்க விஜயகுமார் செட்டில் இருந்தீங்களப்பு, இப்போ அங்கே தான் இருக்கீங்களா? அன்புக்காக வந்தவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மை செட்டு ஓனர் என் தம்பி தானே? நீ இல்லையாப்பா? யார் ஓனர்? படுத்துருவாருல்ல. எங்க ஓனரு? என்ன 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 வேணே வாழ்த்துக்கள் அண்ணே. உண்மையிலேயே வேற லெவல்ல அந்த ஊரை பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உள்ளூர்ல ரேட்டு ஏற்றி பேச முடியாதுல்ல. அன்புக்காக போட்டு காசி கேட்டாவா? காசி கேட்காத. யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல தம்பி காடமங்கலம் முருகே குறியந்த பாண்டி தம்பி திருநா தீனா தீனா ஓடியாங்க தங்கா. இங்கெல்லாம் உட்கார கூடாதுடா, நீ என்ன முக்கு ரோட்ல போய் உட்காரணும். இங்க நான் உட்காந்துருக்கேன் சாமியான போதும் கேமரா எல்லாம் புடிங்கிருச்சு. யூடியூப் சேனல் போடுங்க. எப்ப யூடியூப் சேனல் போடணும்ப்பா. கார்ச்சேரி கிராமத்தை நாளைக்கு உலக நாடுக்கு பூரா தெரிய வைக்கிறது இந்த யூடியூப் சேனல் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களை எல்லாம் இத்தனை கூட்டமும் இங்கே சேர்ந்தது காரணம் நாடக கலைஞர் உழைப்பு இருந்தாலும் அந்த உழைப்பை வீணாக்காம இந்த வந்துருச்சு முட்டை கண்ணு முண்டை. வாங்க மச்சான் மாப்பிள, வாங்க மாப்பிள. என்ன திரும்ப மாட்டாப்புல? பயம் வாங்க வாங்க. இங்க பக்கமேல கலைஞர்களுக்கு போட்டு விடுங்க. 6 மணி கொண்டிருக்க அன்பு தம்பி ஒக்கனா கொண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்களுக்கு கார்ச்சேரி இளைஞர் சார்பாக கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். கருப்பு மிருதங்கத்தோடு அன்பு தம்பி மணப்பாறை கண்டெடுத்த தங்கம் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பாண்டி அவர்தான். ராமசாமி பலவாத்திய கலைஞர் ராமசாமி இங்கே சிறந்த முறையில் சீன் தலைமையோடு இருக்க அன்பு மச்சான் அகரம் ஆறுமுகம் மச்சானுக்கு அடிக்கப்படுகிறது. இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக வந்திருக்கின்ற காரியாபட்டி அருகாமல்ல தோப்பூர் மண்ணின் மைந்த தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மருதுக்கு ஒரு பொன்னாடை போத்தி விடுங்க. வாழ்த்துக்கள் மருது ப்ரோ, வாழ்த்துக்கள். அவ்வளவுதானே? வீடியோ எடுக்கிற வண்டா அப்போ அவ்வளோதான். 3 பேத்துக்கு ஒரே துண்டு ஆளுக்கு முட்டை கழிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் அப்போ விடு. மற்ற துண்டை ஏழை வேலையை கூட என் தம்பிகளுக்கு ஒரு நாளைக்கு 100 துண்டு வச்சிருக்காங்க. அவங்க அது கட்டி குளிக்க மாட்டாங்க, முண்டை மாத்தான் குளிப்பாங்க. பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் கார்ச்சேரியை சேர்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்நாடகத்தை நடத்தக்கூடிய கார்ச்சேரி இளைய சமுதாயமே அப்துல் கலாமை கையை காட்டி வாழ்ந்த என் புத்திரர்களே இளைஞர்களே ரொம்ப நன்றி. இதில் என்ன ஒற்றுமைனா மங்களகரமாக மஞ்சள் சட்டை போட்டிருக்காங்க என் தம்பியை. அவ்வளோதான். அந்த சட்டையை நாளைக்கு துவைக்கப்படுற பாடு அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்கன்னு பரண்டாங்களோ. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கணும்னு தான் ஒரு சமையல். தமிழ்நாட்டினுடைய கலையை சமையலுக்கரையை கொண்டு வந்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 7 இளைஞர்கள் இன்னைக்கு போய் அமெரிக்காவில் போய் சமைத்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மஞ்சள் சட்டை தான் மங்களகரமாக. வானே பம்பா நதி வாட்டர் சர்வீஸ் இருக்குமிடம் சக்கிமங்கலம். எங்கள் அண்ணன் சார்பாக 501 ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ப்ரோ. தொடரட்டும் வாட்டர். ஐயப்பனுடைய பாடல் பாடும்போது எத்தனை பேர் கைதட்டினீங்க? இந்த வருஷம் மாலை ஓட்ட என் உறவுகள்லாம் கைதுக்குங்க. பசியா வரம் எங்கள் அண்ணன் முத்தைய அண்ணன் சார்பாக ரூபாய் 1001 லாஸ்ட் பார் 2 மினிட். காலையும் சிறந்தாக என்ன எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு போகுது. எதுக்கு காசு கொடுத்துச்சுன்னே தெரியலையே. அதே எங்கள் அண்ணன் பாசம். தம்பி தம்பி உன்னை கிளச்சி விட்டுக்கிட்டு அறையுவேன். இடியப்பம். இந்த இடியப்பத்தை முத உருவாக்கணும் யார் தெரியுமா? பூச்சின்னு ஒரு கிளவிதான் உருவாச்சு. அந்த இடியப்பத்தை 1963 கண்டுபிடிச்ச பலகாரம் தான் இடியப்பம். ஒரு பிள்ளையும் கைதட்ட மாட்டேங்களே. அப்புறம் இடியப்பத்தை கண்டுபிடிச்சது ஆம்ஸ்டாங்கா? கிடையாது. இடியப்பம் பணியாரம் ரெட்டை தோசை. அப்பெல்லாம் ரெட்டை தோசை அதுக்கு வந்து ஒரு படி நெல்லுக்கு 2 தோசை கொடுப்பா கிளவி எல்லாம். இன்னைக்கு நித்த இட்லி. ஐயோ இட்லியை திண்டு எத்தனை பேர். ஐயோ அன்றைய காலத்தில் சுகர் பிரஷர் இருந்துச்சா? கிடையாது. அன்றைய காலத்தில் ஏன் இல்லை? பூரா அவளை ஆடு ஒர்க். பூராமே மம்பட்டியை தூக்கிட்டு கடப்பாறையை தூக்கிட்டு கலப்பை மாடை பூட்டிக்கிட்டு காலையில் உழுக போகிற ஒரே ஒரு கோமணம் தான். அந்த கோமணத்தை அவுக்காமல் ஏற பிடிச்சி உழுதுட்டு இங்கே வீட்டில் வந்து அடித்து கிளையை போட்டு சித்திரம் எடுத்தாங்க அன்றைய காலத்தில். இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வரப்போட தெரியுமா?
வரப்போட்டுறதை இன்ஸ்டாவில் போடுறேன். வரப்போட்டுறதை பாருங்கள் உறவுகளை. இப்படித்தான் வெட்ட வேண்டும். இன்னைக்கு இன்ஸ்டாவில் பார்த்து வரப்போட்டுற அளவுக்கு வந்துருச்சு. உலகத்திலே விஐபி யாருன்னா பெரிய ஆள் யார் தெரியுமா? விவசாயி. SSCC கிரிக்கெட் கிளப் அண்ட் குடும்பம் சார்பாக 501. நீ போகக்கூடாது, மடு கணத்தையும் போகக்கூடாது. இங்கே வாடா தம்பி. அண்ணன் சொன்னா கோச்சுக்கிறாது. நீ கிரிக்கெட் விளையாடுவாப்பா, 2 வாலில் இலக்கி மாடா, ஸ்டொக்கு வச்சே விளையாடு. ஸ்டொக்கு உண்மையிலேயே இப்படிலாம் நான் விளையாடுவேன். கிரிக்கெட் பேட்டும் பாலும் தான் இருப்பேன். அப்போ பக்கத்து கிராமத்துக்கு எங்களுக்கும் போட்டி வரும். அப்போ பார்த்தா இப்படித்தான் ஒருத்தன் வந்துட்டேன். நான் பேட்டிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓடியாரான்டா 1/2 கிலோமீட்டருக்கு எங்கிட்டு 4 லைன்லாம் தாண்டி சீமகரூர்லேருந்து ஓடியாரேன். காசு கற்றுன்னு ஓடியாந்து நான் கூட இன்னைக்கு ஸ்டம்புலாம் முறிச்சிட்டேன். வந்து நடுங்கிக்கிட்டே இப்படி நிற்கிறேன். ஓடியாந்துட்டு இப்படின்னு போட்டேன். என்கிட்ட வரவே 2 நாள் ஆச்சு உருண்டு அப்படின்னு இருப்பேன். சில பேர்லாம் பார்த்தா நான் அவன் விளையாடுறவனுக்கே தெரியும் அந்த வேதனை. ப்ரோ, இந்திய கிரிக்கெட் அணி சிறப்பாக விளையாடுவாங்க, நாட்டை காப்பாற்ற அவங்க விளையாடுவாங்க. ஆனால் இவங்க எமோஷன் ஆகிறாங்க. டிவியை பார்த்துக்கிட்டே இவங்க சொல்லுவாங்க வர அதை டோனி அப்படி அடிச்சிடக்கூடாது மச்சான், அது பிச்சு அப்படி மச்சான், அந்த பவுன்ஸ் வரும்போது தட்டி இருந்தான்னு அது போரும் மச்சான், இறங்குனதே தப்பு. அவர் என்ன தீக்குழி இறங்குறாரு? அவன் அடிப்பேன். சில பேர்லாம் பார்த்தா கடைசி 1 வாளுக்கு 1 ரன் டிவியில் ஏறி உட்காந்துருவாங்க. சில பேர் பார்த்தா கண்ணை மூடிட்டு படுத்துருவாங்க. ஏன்? இந்த கிரிக்கெட்டோட இந்த நாட்டு மேல உள்ள பற்று தான் இளைய சமுதாயத்தை. கிரிக்கெட் விளையாடுறது பெருசு கிடையாது ப்ரோ. லப்பர் பந்து, டென்னிஸ் பந்து விளையாடும் போது சின்ன பையெல்லாம் விளையாடுங்க. காற்று பால் வரும்போது அந்த உள்ள வைக்கிறது இல்லைன்னா பீடி தரவா அந்த கவட்டுக்குள்ள ஒன்று வைப்பாங்களே, அது பேர் என்னப்பா? காய் காடா, ஓதக்காடு. அந்த காடெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியலன்னா என்ன பண்ணுறீங்க? வைக்க குளத்தை எடுத்து சட்டிக்குள்ளே வச்சு விளையாடு. நம்மன்னு அரிக்கி 2 நாளைக்கு செறிஞ்சு விட்டு போயிட்டார். ஐயப்பன் முருகன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாமியெல்லாம் லேஜான ஜாமி கிடையாது. இப்போ கூப்பிட்டோன்னே இங்கே வந்துச்சு, அது விளையாட்டு காரியம் கிடையாது. எங்கெங்கே தெய்வம் துடியாக எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த ஆரம்பத்திலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஊரில் ஜாமி இப்படி இருக்குது, இந்த ஊரில் ஜாமி இப்படி சுணங்கிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போகும். ஆனால் கார்ச்சேரி கிராமத்தை பொறுத்தளவு அதிகாலம் அவங்க பாட்டைங்க ஆண்ட ஜாமி இன்னும் வீரம் குறையாமல் வாழ்ந்துக்கிறது. உண்மையிலே துடியார் அது ஆடி வர்றது ஆண்களை விட பெண்களே சாமி ஆட்டத்திலையும் விரதத்திலையும் சிறந்தவர்கள். அதில் ஒரு அக்கா ஆடி வந்துச்சு வாரு, 4 தவளை இங்கே வந்துருச்சு. உண்மையிலே நான் பயந்துட்டேன். அறந்தாங்கி பக்கம் நடந்த சம்பவம் இன்னும் மறக்க முடியலை. ஒரு பய சாமியானே அதுலேருந்து எனக்கு படபடந்தே இருக்கு. 3 தவளை வந்தான்டா இங்கே. அவன் டால்பின் கிடையாது, அவன் ஃபிரிங் மாஸ்டர்ரா. மங்குன்னு தப்பி என் தண்ணி கேனையும் சூட முட்டாய் டப்பையும் எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு வயக்காட்டில் பார்த்தா நான் வயக்காட்டில் ஓடி இருக்கேன். இப்படி பல்ட்டி அடிச்சு அங்கே ஒருத்தர் வெளியே இருந்தவன் மங்குன்னு தவனவே அவன் கண்டங்கரவை பாம்பு நினச்சி அவன் பாம்பை விட்டுட்டு வெளியேறி. சாமி இருக்குங்க. சாமி எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்கிறேன். சாமி ஆடுற ஆள் கண்ணை மூடிட்டு சாமி ஆடவே கூடாது. அது சாமியே கிடையாது. கண்ணை துறந்து ஆடினாத்தே அது சாமி. ஏன்னா காலில் விழுகிறவன் எவனும் தெரியணும். அதுக்காக ஒரு 80 வயசு கிளை விழுகும் காலில். இவன் கண்ணை மூடிக்கிட்டே அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை புள்ள வரக்கும்னா விளக்க மாட்டே அடிக்கும்ல. ஏண்டா முண்டை குடும்ப கட்டோட பண்ணி கருப்பு பை எடுத்து அலச்சி போட்டிருக்கேன், கட்டை பை வச்சு அடிக்க வேண்டிய அது கேட்காத சாமி எப்படியா? அதே மாதிரி பீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு வேட்டையாடுவாங்களாம். இப்போ நிறைய நடக்குது ஒவ்வொரு கிராமத்தில். இந்த பங்காளிக்குள்ளே சண்டை வரும். அவன் ஜாமியார் நீ என்ன பண்ணுறேன்னா மங்குன்னு கூச்சிரு. ஏன்னா நம்மளுக்கும் அதே ஜாமி தான், அவங்க ஐயாவோட தான் நம்ம ஐயா கூட பிறந்தவர் ஏவி விட்டுருவாங்க. அப்படி தான் எங்கள் ஊரில் ஒருத்தனை ஏவி விட்டாங்க. முட்டைக்கு ஜாமீனா என்னன்னு தெரில. அவன் பாட்டு ஆடிட்டான். ஆடுனா அருவாலை ஏறு நின்று ஊர் ஜனமே கேட்குது, ஏப்பா கருப்பேன் தானே? ஆமாப்பா. மழை எப்போ வரும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் சமாளித்து பார்க்குறேன். மழை கருப்பன்ட்டே மழை கேட்குறேன். அப்புறம் என்ன ரமண மகர்ஜிட்டே போய் கேட்பாங்க. கருப்பன்ட்டே கேட்குற மழை எப்போ பெய்யும்? ஒரு கிளவி பக்கத்தில் போய் ஓ என்ன உனக்கு குறை வச்சான், எப்போ மழை பெய்யும்? பூரா ஜாவியாக கிடக்கு, மாடு மேயுது சொல்லு அப்படின்னா அடிச்சேன் பாரு. எப்பா ஏன்னா சாமி ஆனது வையாசி மாதம் அடிச்சு விட்டேன். எப்பா ஐப்பசி 3க்குள்ளே மழை இறக்குறேன்டா. ஏன்னா அதுக்குள்ளே பேஞ்சணும். அவனா அடிச்சு விட்டு இறங்கி போயிட்டேன். மற்ற ஆள் கூட அடிச்சு பார்த்துட்டேன். தெய்வம் இருக்கு. அதனால ஒரு பாட்டு பாடும். அப்துல் கலாம் ஐயா பாட்டு. ஹலோ தென்பாண்டி
திறமையான ஒரு பெட்டிக்காரன் என் தம்பி வக்கனா கொண்டு கருப்பு. என்ன பாட்டு பாடலாம் பாடுவேன், முண்டை என்ன பாட்டு பாடணும் காது கேட்காது. நான் ஒரு வரி பாடுவேன், அவன் சொந்தமாக ஒரு வரி பாடுவேன். ஆனால் எந்த வரி பாடினாலும் சுதியும் அவன் கெடுத்ததில்லை, தாளத்தையும் விட்டதில்லை. இவன் திறமையான ஒரு கலைஞன். வாழ்த்துக்கள், ஒரு சாச்சு புகழ். தென்பாண்டி ராமன் நாடே நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடே நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாயா. எங்கதான போறீங்கய்யா பச்சை சட்டை, எங்கதான போறீங்களா ஒண்ணுக்கு இருந்து வாரீங்களா இருந்து வாரிக்கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி ஐயா. ஏ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. எதிர்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குலத்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா எங்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். விண் மீது விண் என்றால் பாமர மக்களுக்கு தெரியாது. வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகிறோம் பெரும் உத்தமரா தங்கங்களா. எதென்பாடு தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா வைக்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழன் அப்துல் கலாம் என்பது இந்த தமிழன கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அப்துல் கலாமை வணங்குகிறேன். போயில கொஞ்சம் அங்கிட்டு பல்ல மாத்தி வைடா. அஜய் கறிக்கடை நண்பர்கள் சத்யா நகர் கொடூரமா 101 போயில வச்சிருக்கேன், அப்படி பிதுங்கிட்டு வருது. கணேஜ் போயில இந்த போயிலெல்லாம் சொல்லிட்டேன், இந்த நிலைமையில் இருக்க எல்லாரும். கணேஜ் போயில போட வேணாம்னு சொல்லலை, அது போடும்போது மறைச்சு போடுங்க. வாயில் வைக்கிறது இங்கே வைக்கிறேன் ஐயன்ட்டு நீனு போயில வச்சிருக்கியானே போடாதண்ணே, அது பீனாத்த அடிக்கும். ஐ லவ் யூவா. ஓகே சேம்டி ப்ரோ. மதன் சூரி பயலகடா கொடூரமா 501 மெடிக்கல் செட்டியா என்னது கணேஷ் போயல அதெல்லாம் போட்டா சும்மல் அப்படி வரும். பெண்கள்லாம் உட்காந்துருக்கல தான் அவங்க வீட்டுக்காரர் போயலை ஓட்டாருன்னா முத்தம் கொடுக்க எப்படி அலோவ் பண்ணுற? ஐயோ பக்கத்தில் வருவேன், வாயை எப்படி கொண்டுக்கிட்டு இருந்தா அது சிறுநாய் பீவோட வருது. என்னண்ணே போகலையா? அம்மா அம்மா பற்றி எங்கள் அண்ணே 500 கொடுத்துருக்கு. எங்கள் அண்ணே அதே என் தாய் பாசம். ரொம்ப நன்றி அண்ணே. பொண்ணு போலாத்தா என்ன பெத்தும் போட்டா நம்மள பத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா பொண்ண போல அத்தா
பெத்தாத்தான் என்ன பெத்து போட்டான் நம்மள பெத்தாத்தான் கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா அவன் கண்ணீரத்தான் பார்த்தா. ஒரு தாயினுடைய சிறப்பையும் புகழையும் பெருமையும் சொல்ல ஒத்த வரி போதும். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி ஒவ்வொரு ஆள் கொடுக்குற காசுக்கு ஒவ்வொரு பாட்டு பாட ஆரம்பித்தா இந்த நாடகம் முடிய 2037 உங்கள் அன்புக்காக உண்மையிலே இந்த கார்ஜேரி கிராமத்துக்கு நான் வந்ததில்லை, இல்லை பக்கத்து ஊர்களுக்கு வந்திருக்கேன். ஆண்டார்வட்டத்துலேருந்து எங்கள் சித்தப்பா வந்திருக்காங்க, என் மானே எங்கள் சித்தப்பா செல்வம் சித்தப்பா. ஒரு காலத்தில் மண் அடித்தார், இப்போ மண் அடிக்க முடியாது, அவரை அடிச்சுக்கிடுவார். எம்சாண்ட் அடிச்சுக்கிடுவாரா பேப்பேமேனே அத்தை தண்டி ஆள் உட்காந்துருக்கேன்னா சட்டி ஓடுவான். நான் பண்ண மாட்டேன், சட்டி ஓடா பயலு கடா கொண்டு வர மாட்டேன் குனிஞ்சு பின்னாடி பார்த்தேன். என்னப்பா செவ ரொட்டி ஆண்டே ஏன் ரொட்டின்னு உள்ள வச்சு. அப்துல் கலாம் ஏவுகணே நாயகனே, இளைஞருடைய எழுச்சி நாயகனே, வருங்கால கனவு காணுங்களே என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. எல்லாரும் கனவு காங்குறாங்க. நமிதாவிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாமா, சுமித் செல்லாவிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாமா, அவனுக்கு மாதிரி நம்மளை பொண்ணு கிடைக்குமான்னு கனவு காங்குறாங்க. அவர் காண சொன்ன கனவு நாட்டை பற்றி கனவு காணுங்கிறான்னா வீட்டை பற்றி கூட எவனும் கனவு காங்கிறது. இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. இளைய சமுதாயமே அதை சிந்திச்சு நீ நாட்டை பார்க்க வேணாம், உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளை பார், அதுதான் இன்னைக்கு கண்ட பெரிய சாதனை. என்ன ஓ முருகா சரி கேமரா சேம்டி போயல ப்ரோ. ஐயோ அந்த போயலை மிதக்குதடா. அதில் ஏன்ட்டுலாம் என் தம்பியை போட்டோ எடுக்க வராங்க. நான் போட்டா பூடி என்னை காற்ற கூட கடிச்சிட்டு ஒத்துக்கிறேன். அதுலேயும் ரம்மு உம்மு வீச்சம் படுத்த சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிலையே போட்டுக்கிட்டு அவிக்காருன்னு ஒரு போட்டோ முத்தம் கொடு அப்படின்னே. முத்தம் கொடுத்து வெட்டி இழுத்துருச்சு. அப்புறம் பிரீதீஸ்வரி விளக்கமாத்த என்னை அடிச்சு. ஏன் இரு சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்லலை உங்களை, இதில் ஒரு சிலால் சொல்கிறேன். ஏன் சரக்கு அடிக்கிற? மைண்டு சரியில்லை மாப்பிள்ள, மனசு விண்ணுன்னு வலிக்குது. என்ன விண்ணுன்னு வலிக்குது? காதலில் தோல்வி ஏற்றவனையே காதலன் சரக்கு அடிக்கிறீல என்ன அப்படின்னு. லவ் பண்ணாடா முண்டை, 7 வருஷம் லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டாடா கோத்தா போயிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவர் மயிறு பெரிய மயிறு மாதிரி சரக்கு அடித்து சீரட்டை மடுவுலாம் சுடுவார். இங்கே சுடுவேன், காம்பில் சுடுவேன், அவன் தூம்பில் சுடுவேன், எல்லாத்தையும் சுட்டு முண்டை குப்புற படத்து கிடப்பேன். மேலே ஏறி வண்டியை விட்டு போயிடுவாங்க. என்னைக்காவது பொம்பளை பிள்ளைய அவன் என்னை ஏமாத்திட்டான்ட்டு இடியட். ஒரு ரம்மு வாங்குடி, ஒரு பீரை வாங்குடி, அடிப்போம்னு அடிக்குதுலாக்க போடா வெண்டமையனே அப்படின்ட்டு அவங்க ஸ்டாம்பை போட்டு இந்த வந்தாப்புல லவ் ஃபெயிலியர். கண்ணன் தினேஷ் வழங்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி. என்னது என்ன வழங்குற? சக்கிமங்கலா கண்ணே தினேஷ் வழங்க கேடி பாய்ஸ் பயலுக. எவ்வளோ இருந்துச்சு? 200. 150 மாதிரி தெரிஞ்சுடாடே. சரி 200, 50 ரூபா நாளைக்கு தந்துடுறேன். ஒரே என் தம்பிகள் தான். காதலிக்கு சொன்னாங்க எல்லாம் லவ் இப்படித்தானே, இப்படியாப்பா? இது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துடுறேன்றேன். இது இப்போ ஒன்று சொல்லுவாங்க எப்படின்ட்டு, அதை என்னென்னா காலை இழிச்சு வைன்னு அர்த்தம். காலை அப்படி இழிச்சு ஒன்று அதே தலைவா ஒன்று ஒன்றா ஏன் வீட்டு போயிடுறேன். நீங்கள் டீச்சர்கிட்ட போய் விளையாடுங்க தலைவா. டீச்சர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நான் சொன்னது ஒரு பையன் போய் டவுட்டு கேட்டிருக்கேன் டீச்சர்கிட்ட. எம்கேஆர் எங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு வந்தார் டீச்சர். அப்படியா, நல்ல கலைஞன் தான் சொல்லு முருகன். டொங்காஸ் தம்பி முடியை வெட்டிக்கிட்டு காய போட்டுட்டு அலசிக்கிட்டு அறைவேன். டொங்காஸ்ன்றாடா, அது இல்லைடா. டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், ஏன் டீச்சர் கப்ளிங்கன்னா என்ன? அந்த டீச்சர் அப்படியே அழுதுகிட்டு லீவை போட்டு பள்ளிக்கூடம் வேலையே வேணான்னு போயிடுச்சு. எனக்கு ஒரு பொம்பளை வீடியோ போட்டிருக்கு யூடியூப்பில், ராமத்தெல்லாம் போட்டு. அதுக்கு வயசு 65 இருக்கேன். என்னை எச்சரிக்கிறாங்களாம். அப்படி வீடியோ போட்டு என்னை பேஜிருக்கு இந்த வண்டாப்பில். தரணி மீன் பண்ணை சார்பாக ரூபாய் 1001. கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணத்தா. அது டான்ஸ் வரும்போது பாடினாத்தான் பிசுன்னு இருக்கான். ஏன்னா யார் சொன்னா டான்ஸ் வர சொல்லி? யார் சொன்னா உனக்கா? டான்ஸ் வேணும்னா உள்ள ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போய் பாடு. அது வர வேணாமா? பாவாடை கூட மாட்ட வேணாமா? வானே ஊருக மாட்டேன் பிச்சுட்டு வந்துட்ட கடையிலேருந்து.
இங்க வாரி எத்தனை பின்னு அம்மன் பிராண்ட் மசாலா இன்னும் எதை வச்சுட்டு வர போறியோ எங்க அண்ணன் தேன் பழனி பிகேவி பிரிக்ஸ் சேம்பர் டிரைவர் உண்மையிலே ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கண்ணை விழித்து நம்மளையெல்லாம் பாதுகாப்பாக எந்த இடம் செல்கிறோமோ அந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே எல்லையை காக்கக்கூடிய கருப்பனா நினைச்சு வணங்குறேன். ஓட்டுநர்கள் எங்கள் அண்ணே சார்பாக என்ன எங்கள் அண்ணே 201 கொடுத்துருக்கு பழனி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. தம்பி முத்து வீதி மாந்தோப்பு வண்டி ஒரு ஊறுகாய் மட்டை இந்தா. இப்போ ஒரு கதை சொல்ல வந்தேன், அதை சொல்லிடுறேன். ஏத்தான் எல்லாரும் கவனிக்க போகிறோம். கப்புளிங்க ஓஜுன்றது தமிழ் அகராதியில் கெட்ட வார்த்தையா? வீட்டில் பெத்ததா இதைப்பேன் பிள்ளை இருக்கும் போது 1008 அவுஜாரி ஓடுறேன், குச்சிக்காரி ஓடுறேன். நீங்கள் பேசுகிறோட கெட்ட வார்த்தையை நான் பேசிட்டேன். என்ன கெட்ட வார்த்தை? அந்த பொம்பளை எனக்கு வீடியோ போட்டிருக்கு. எம்கே ராஸ்கல் உன்னை எச்சரிக்கிறேன்டா, நீ மேடையில் நாகரிகமாக பேசுடா. என்னென்னு பார்க்குறேன், கப்ளிங் ஓ சொல்லாதடா, நான் நடந்து வரேன், சின்ன பையன் இந்த ஓதுற பெரிய கப்ளிங்கன்றேன் அண்ணைய, அதோட செத்துரு எதுக்கு போகிறேன். இந்த ஆட்டை அறுத்துட்டாங்க வாங்க போவோம், பாண்டி கோயிலில் கடா குளிக்கிருச்சு ஏன்றியா. ஆனால் என் தம்பிகள் எல்லாம் அதெல்லாம் பார்த்தா இப்போ பிள்ளைங்க அவங்க இப்போ ஒரு ட்ராயர் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோதான் கபடி ட்ராயர் இங்கே கட்டுறாங்கடா. அப்படி கட்டிக்கிட்டு ட்ரம் செட்லாம் அடி பிக்கிறாங்க நங்குன்னு. ஆனால் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போங்கப்பா, ஏன்னா கல்யாணம் என்பது ஒரு பெரிய விஷயம். அவன் பொண்ணு கிடைக்காம 10 வருஷம் அலைஞ்சு தேஞ்சு ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை நடந்து வரும்போது 2 பேரும் வரும்போது கவட்டுக்குள்ளே வேணாது சரவடியை போடுவானடா. இந்த வந்துட்டாங்க வானே மடு வா கட்டிப்பிடி சொந்த வயிறா பெரியப்பா கட்டம்னு சொல்லு. சரி வந்தது யாரா? வெடி போயிலுங்கிறா வந்தது ஆளால முனி ஓட்டமா? ஏனே வானே மறுபடியும் வானே கிருஷ்ணா மெடிக்கல் ஒரு மெடிக்கல் வச்சிருக்கேன். அதை குறைக்கிறதுக்கு மாத்திரை ஓட தெரியாதா? இளஞ்சனையா ரொம்ப ஒழிக்குதா? மெதுவா கிருஷ்ணா மெடிக்கல் எங்கள் அண்ணன். அதுதான் அது சிரிச்சிச்சுன்னா உடம்பு போயிடும். டெய்லியும் ஒரு 3 மணி நேரம் கருவில் நின்று சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கு. நன்றி. ஆனால் ஒரு காலத்தில் அடிப்பு பண்ணியிருக்கான். கருது வண்டி வச்சுருந்துச்சா பேப்பையம்மனே ஏய் ஆடு வச்சிருந்தேன், மாடுகள் பல வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாளும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், ஆண்டாறு ஓட்டத்துல கல்லு மெட்டுல இடையில கிடக்கிற இடங்கள் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 5 ஏக்கரை வாங்கி போட்டு கல்லுத்தூணை ஊண்டிக்கிட்டு மொட்டையா போட்டேன் வேணாது வீடு கட்டிடுவேன்னு பெயிண்ட் அடிச்சு இன்ச்சில எழுதி வச்சிருந்தேன். அதையும் புடுங்கிக்கிட்டு எவனும் ஊண்டிட்டாங்கன்னா போச்சுன்னு ஒரு 95 வயசு கிழவனை 6000 சம்பளத்துக்கு செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா நகை ஒன்ன தாண்டிருச்சுன்னு ஒரு 100 ரூபாய் நகை பொண்டாட்டிக்கு தெரியாம எடுத்து வச்சிருந்தேன். புல்லட்டு 1 வச்சிருந்தேன், என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன், பார்ச்சுனர் 1 வச்சிருந்தேன், பொலிரோ 1 வச்சிருந்தேன். பணங்காசு பெருத்து போச்சு. உள்ளூர்காரனே எவனை ஆளை வச்சு போட்டுருவாங்கன்னு லோக்கல் பாய்ஸ் ஒரு 10 பேரை பின்னாடி கார்பியூல வர வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு, சரக்கு இருக்கு, எல்லாம் சொத்துக்கத்து இருக்கு, டொங்காசு இல்லை அப்படின்னு வீட்டுக்கு எல்லா கஷ்டத்தோட போனா பொண்டாட்டி வாரத்துல 7 நாள் விரதம் இருக்கேன் தள்ளி போடுறான்னு சொல்றான்னு மதுரை சென்ட்ரல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். ஆடா உடனே தாண்டா பார்த்தா அப்பனுக்கு அப்படியே வேருக்கு வெதறலாம். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், அம்படி செம்படி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாடும் அரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. போகும்
அழகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச புடுங்கி பீரு வாங்கி குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச புடுங்கி பீர வாங்கி குடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச வெண்ணு உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச வெண்ணு அண்ணனைக்கு எவ்வளவு காசு சட்டி பையில இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்க வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது 25 வருஷமா தொடர்ந்து இந்த குடிதான் உலகம் பாக்குற வேலையெல்லாம் உலகம் இல்ல கட்டுன பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் தேவையில்லை பெத்த தகப்பெல்லாம் ஓரத்துல கிடக்கட்டும் 25 வருஷமா காலையில 4 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம குடிச்சுக்கிட்டு யாரு திரியறீங்களோ அவர்களுக்கெல்லாம் பார்வையுப்போ மங்குது அடு வச்சிருந்தீங்க அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அழுமரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா இருக்குமென்னு சொர்க்கத்துக்கு போகுமென்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷமிடா இருக்க கொள்ளுதடா அப்பவே தெரிஞ்சு நாங்க புத்தி தெளிஞ்சோம் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சு விட்டோம் 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி குடிச்சு குடிச்சு அழிச்சு விட்டோம் வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக புத்திமதியை சொல்லி இருக்க இடமும் வீடும் நிலமும் கொடுத்துட்டு போனேன் எங்க பாட்டைங்க சொன்ன வார்த்தைகள் கள்ளிசேரி எம்கே யாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா இந்த பிறவி என்பது ஒரு தடவை நமக்கு இந்த பிறவியில கைகால சுகத்தோட ஆண்டவன் படைச்சது நினைச்சு நீங்கள் எல்லாம் சாமியை பத்ததாய் தப்புன வணங்கணும் எத்தனையோ பேர் இன்னைக்கு மாற்றுத்திறனால இருந்து உலகத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்பு உறவுகள் எல்லாம் இந்த 2026 நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண ஆளு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நினைச்சிருப்ப திருவிழாண்டு எத்தனை சத்தியம் பண்ணி பொண்டாட்டி தாலியில அடிச்சு சத்தியம் பண்ணி பிள்ளைகளை போட்டு தாண்டி குலஜாமிக்கு சூடாமத்தி நீ சத்தியம் பண்ணனால இந்த குடிய விட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியும் இதுல பெரியவர்கள் எல்லாம் நல்ல பாட்டு கருத்துள்ள பாட்டு பாடினேன் அந்த பப்புனு எந்த ஊர்றான்னு கேப்ப இதுல லேசா நினைச்சிட்டு வந்தாலும் இந்த பாட்டு அந்த கண்டாளி மையத்துக்கு பாடினேன் அடிச்ச சரக்கு இறக்கி விட்டாங்களே என்ன கிடைக்குதான்னு கெஞ்சுவேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் ஜரியக்கரு வச்சிருந்தேன் அலுமரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையா வரங்கமடையில் பாப்பனா தோன்றியிருக்கும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆண்டாவோட கிராமத்தின் பன்னீர்செல்வம் ரியல் எஸ்டேட் சார்பாக 500 ரூபா கொடுக்கப்படுது. எங்க அப்பா செல்வம் தரவே இல்லை பேப்பமே ஆண்டார் ஓட்டாரான் என் மானே பன்னீர்செல்வம் ரியல் எஸ்டேட் சார்பாக 501 எங்கள் சித்தப்பா செல்வம் சார்பாக 2001 வாடா சோக்கர்னு வாடா ஒரு தாயம் எம்.கே.சி. கபாடி கிளப் பயலுகடா கொடூரமா அம்பளிப்பு 161. இது என்ன கணக்கு ப்ரோ
கணக்கு தெரிஞ்சாதே நீ படிச்சிருப்பில்ல. என் தம்பிகள் சொந்த கணக்கு கொடூரமா மஞ்சள் சட்டை பயல் கட்டா அண்ணே வானே. சிந்தனை தலைமுன் நிற்பது இளைய தலைமுறைக்காக இப்படிக்கு எம்கேஆர் கொடூர பாய்ஸ் என் அண்ணங்கள் சார்பாக கோல்டு வின்னர் ஒன்று கசகச அது இல்லை, இது மல்லிகை சட்டை. அந்த அக்கா ஏன்டா பிடிச்சிருக்கிறது அதிசயமா. மதுரனுடைய அடையாளம் என்னுடைய அண்ணன் மூத்தவர் காடமங்கலம் சப்பானி முருகன் சார்பாக கார்ச்சேரி என் அன்பு தம்பி கருப்பு அம்பலம் சார்பாக ரூபாய் 501. நன்றி எங்கள் அண்ணன் மூத்தவர் சப்பானி அண்ணன் சார்பாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 அண்ணே. என்ன கரத்திலும் மீனாட்சிபுரம் முருகேசன் மாரிமுத்து சார்பாக ரூபாய் 201. ரொம்ப நன்றிங்க ஐயா. உள்ள போய் இருங்க, இந்த வாரேன். என்ன கரத்திலும் பொன்னகுடிய மதிமரியா குறுகிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் கார்ச்சேரி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்த அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தாய் ஸ்ரீ மந்தையம்மன் சகிதம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி சக்தி கணேசன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜாமியே அவன் பொம்பளையான செக் பண்ணுறா உலவத்தாளி இழுச்சு போடுறாங்களா தலைமை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அடங்கோத்தாங்க சூத்து பழுத்து போங்க கட்டாளிமனை ஐயா வேற சொல்ல தலைமை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் எங்களுடைய வழிகாட்டி மூத்தவர் பி மூர்த்தி பிஏ அவர்கள் தலைமையிலும் எம் முனியசாமி எம் இளவரசன் காரிச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர்களை வணங்கி அடுத்த எலெக்ஷன் நிக்கிறதுக்கா 2 அடி சேர்த்து எங்க அண்ணன் தான் கிராம நிர்வாக அதிகாரி கார்ச்சேரி ஏன்னா அவர்கிட்ட மண்ணடிக்க முடியாது. பாசத்துக்குரிய முன்னிலை சிலைமான் காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் கார்ச்சேரி கிராமத்தார்கள் மற்றும் சதீஷ். இது நேத்து நாடகமா? இன்றைய நாடகம் இந்த கார்ச்சேரி என் இளைய சமுதாயம் மஞ்சள் சட்டை ஓட்டிய இளைஞர்களின் தம்பிகள் சார்பாக தம்பி அவனை மட்டும் தூக்கிட்டு ஒரு 800 ரூபா தரேன். அவனை தூக்கிட்டு அப்போ லேசா கிளச்சி விட்டுக்கிட்டாரே அவனை. எதுக்கு அடுத்த ஊதிய இந்த நாடகத்தை நக்குன மாதிரி ஆகிட்டான்டா அவன். ஏற்கனவே பயந்த உலர நிற்கிறேன் ஊயிட்டு என்ன ஊய் உங்கள் அப்பத்தா விட்டு ஊய் தம்பி காற்றுல குறும்பி எடுத்துக்கிட்டு அறைவேன். எதில் விட்டு அப்படியா கொஞ்சம் பல்ல வலிக்கிட்டு நாளைக்கு வாங்க. அதை மட்டும் நல்லா சொல்லுவாங்க. மயிறு மாதிரி சொல்கிறாங்க. ஒளிப்பா எதுக்கு இருக்குன்னு தெரியல. என்ன சிமிட்டி அந்த நெளிவை என்னவாம்மா என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரேன். அவர் என்னடா சொல்கிறாரு? தம்பி ஹெட்ஃபோனை மாட்டி வச்சுக்கிட்டு சூம்பா வந்த என்ன யூடியூப் எடுக்கிற பெரிய வெல்ராஜ் கேமராமேனு எந்திரம் படம் எடுத்தவன் சாமியாடி கேமரா தட்டுறது இப்படியே உட்காந்துருக்கேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு 2 கதவோடு அடைச்சிக்கிட்டு பவுடர் போடக்கூடிய 2 கதவு எழுச்சி அடக்கு. நான் உண்மையை தப்பா பேசுவேன். 2 கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளே டப்பு பவுடர் போடக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் அங்கு வரும். ஸ்ரீ இன்னும் சொல்லவே இல்லடா. சரி வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பிச்ச வேந்தன் நடிப்பிச்ச மன்னன் தேக்கம்பட்டி சுந்தராசு புகழ் பாசத்துக்குரிய அருமை சகோதரிக்கு பிறந்த சகோதரன் ராம் காமத் அவர்கள் வேலன் விருத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி மன்னாருடைய சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து சபுத்திரி நான் பயந்தோனே. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய சகோதரர் அருள்மணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு எந்த நடிகர் வந்ததுன்னு தெரியல.
அப்படியே பயப்படுறாங்க. வாத்தியார் கொஸ்டின் கேட்ட உடனே முதல் பெஞ்சில் இருக்கவே கடைசி வரைக்கும் போயிடுவேன். நேற்று எனக்கு இரும சார்ன்ட்டு அப்படி கேட்பேன். நான் நோட்டீஸே பார்க்க மாட்டேன். நீங்கள் எதுக்கு பிடுங்க வந்திருக்கே? வேற தாலி நீர்மலை குட உடைக்கிற மாதிரி. எந்த ஊரில் தாளக்காரன் என் நண்பன் கூலிச்சாமி, பரவம்பட்டு கூலிச்சாமி, சாகு வரையிலையும் உயிர் தோழனாக இருந்த ஒரு நண்பன்னா என் நண்பன் கூலிச்சாமி தான். கூலிச்சாமி ஆடுவேன், அடி அழகாக ஆடுவேன். அவன் மூத்தரத்தை போய் குடி, செத்தாலும் செத்து போயிட்டேன், போய் எலும்புறது சூம்பு. நீ ஆடுற எவனாவது ஆட்டத்தை இப்படி ஆடுவாங்களாடா? என்னமோ இளந்த முள்ள குத்தன மாதிரி ஆடுறியா? நீ போட்ட ஆட்டம்தான் அப்படி தெரியுது. எதில் விட்டேன்? வாயில அடமான தொண்டையா இருக்காண்டா குரல் அரசே. டீம் கேசிசி கிரிக்கெட் கிளப் சார்பாக ரூபாய் 201 ஒரு பால் போடுவேன். கோபால் ஹார்மோனிய கலையரசு தம்பி உடனே போய் நமக்கு பெரிய ரவுமே. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. அவனுடைய குரல் வளம், அவனுடைய சொந்த குரல், சொந்த வாசிப்பு, திறமையினால் இன்னைக்கு தமிழகம் பூரா எங்கு சென்றாலும் கருப்புசாமியை கூட்டுவான்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள பக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கரும்பசாமி வெட்டிக்கு வாராரு. இப்போ ஒரு பாட்டை பாடி காரிகரில கைதட்டு வாங்க போறாரு. அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி இல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாடி இல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோளிலையும் நான் உறங்க சேன கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி. என்னைக்குமே நீதானே சாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. சித்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம். நாடு கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம். மாறெல்லாம் மாறி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா மந்திரத்துதா தெய்வம் வேணும். ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கினா
கோமியம் சிறக்கட்டும். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோட்டகிரி குமரன் தம்பி. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு 2 பேர் நம்ம அன்பை ஏற்று வந்திருக்கிறாங்க. ஒன்று அரசகுலம் டிவி ஜெயம், மதிமரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வருகின்ற கார்சேரி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் என் இளைய சமுதாயம் தம்பிகள் இளைஞர் சார்பாக அதிகாரி ஐயா அவர்களை அன்போடு இம்மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள். காவல்துறை காக்கி சட்டம் போட்ட கருப்பசாமியே உங்களை வணங்குகிறேன். எம்கேஆர் சிலைமான காவல் நிலையம் சார்பாக கார்ச்சேரி மக்களுக்கு நன்றி மற்றும் நன்றி கலந்து வளர்ந்து தெரிஞ்சு விடுறோம். எந்த ஊர்லேயும் இவ்வளோ ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ஒரு கூட்டத்தை வந்து நானும் 22 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. எனக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் வந்து கார்ச்சேரியில் மட்டும் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. கார்சேரி இளைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கிராம கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு சிலைமான காவல் நிலையம் சார்பாக நன்றி மற்றும் நன்றி கலந்து வணக்கம். இதில் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்து பார்த்து நாடகத்தை வந்து நடத்தி கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் காவல்துறை சார்பாக. சரி, ஆமாங்க. அவர் 12 வரைக்கும் தாங்கய்யா. அப்புறம் ஒரு பிள்ளை இருக்காது. நான் எழுப்பி பேசணும்யா. அழகு மலையான் 2 வீலர் ஒர்க் ஷாப் உரிமையாளர் ராமன் லட்சுமணன் சார்பாக பஞ்சருக்கு 100, தேப்பு கட்டைக்கு 100, 200 ரூபாடா. பஞ்சரு பயலுகட்டா. ஓ, தடையதை உடைய எங்க அண்ணே பாரி அண்ணே பயலுகட்டா. கதானே கொடூரமா அப்படி சொல்லி தாண்டா பாண்டா வெட்டி விட்டாங்க. வெம்பாவம் எதில் விட்டேன். என் அன்பு தம்பி, நம்ம அன்பை ஏற்று இன்னைக்கு 2 மருதாங்க. ஒன்று அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் என் அன்பு தம்பி காரியவட்டி அருகாமல் தோப்பூர் மருது வந்திருக்கிறார். கைதட்டு கொடுக்கலாம். பூசாரி எங்கள் அண்ணன் முருகன் சார்பாக 101 சூடஞ்சாம்பராணி 10 பயலுகடா. 101 அவ்வளோதான் வாங்க முடியும். என் தம்பி அன்பை ஏற்று இங்கே மிருதங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற எத்தனை மிருதங்க சக்கரவர்த்தி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு திறமைக்குத்தான் பரிசு. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் என்னுடைய தம்பி பாண்டி வாசிக்கின்ற பொழுது நான் கண்டு ரசித்த ஒரு பெரிய ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. அவனுடைய வாசிப்பு வெளியே கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாண்டிக்கு. அதுக்கப்புறம் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அங்கே வருவான். யாரு? தோப்பூர் மருது. 2 பேர் 2 கண்கள். வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி மணப்பாறை மண்ணுக்கு பெருமை சேர்த்து வந்து கொண்டிருக்கிறார் பாண்டியன் அவர்கள் மிருகத்தை பாண்டியன்.
சூப்பர், அருமை, பிரிச்சுட்டானே. காரச்சேரி சிலைமான் ஜேஜிபி ஆபரேட்டர் நலச்சங்கம் சார்பாக ரூபாய் 201. நன்றி தம்பி. பாசத்துக்குரிய எனது அன்பு சித்தப்பு ஆண்டார கொட்டாரம் சித்தப்பா செல்வம் சார்பாக, ஆமாம், அவர்கள் சார்பாக ரூபாய் 501. நன்றி. வெளிவிரட்டு நாயகன் என்னடா ஓட்டிருக்கிய பயலுகட்டா கொடூரமா மீனாட்சி ஓரம் என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 101. நன்றி. தயவு செய்து வெளியூர்லேருந்து வர்ற நபர்கள் மேடையில் ஏற வேணாம். இந்த விழா கமிட்டிகிட்ட கொடுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. எல்லோரும் வந்தீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அன்பு உறவுகளை, வெளியூர்லேருந்து வந்த உறவுகள்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க, விழா கமிட்டிகிட்ட கொடுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அன்பு அண்ணன் என் மனப்பாறை ராமசாமி அவர்கள் ஆள் நோட்டீஸ். ராமசாமி ஓடு ராமு கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் பொம்மை எடுத்தா மாவளக்கத்தேன். சம்பளம் அப்படித்தான் விடு. என்ன வேணும், என்ன ரோசப்பட்டினா போய் அங்கிட்ட போய் அடிச்சுட்டு வரையா? வேறு விழா தொலைச்சிக்கிறா தக தெரிகிற மாதிரி. இப்போ தானே போய் சொன்னேன், விழா கமிட்ட கொடுப்பா, நல்லா இருப்பேன். நாடகத்தை கருத்துப்படாத போ ப்ளீஸ். பெருமாள் பழக்கடை சிலைமான் சார்பாக ரூபாய் 101. யாராக இருந்தாலும் அங்கே கொடுங்க. போ எல்லாரும் வந்து என் பொழப்ப கருத்து போடாது. நல்லா இருப்பியா? இந்தவாறு இந்த மேடையில் ஏதோ முனி ஓட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். காவல்துறை ஐயா சொன்னது மாதிரி இவ்வளோ கூட்டம் எப்படி இருக்குன்னா, அது பூரா என்னை சார்ந்து இந்த கலைக்குள்ளே வந்ததுனால இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. என் நாடகத்தில் என்னவெல்லாம் நடக்கும், அதே உண்மை. என்னப்பா இப்போ தானே சொன்னேன். ஓகே. ராஜராஜ மணலூர் மாரி என்னை பயலர் சார்பாக ரூபாய் எவ்வளோ? 501. நன்றி தம்பி. போங்க, வரேன், அண்ணே வரேன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போங்க. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையிலே இங்கே சீன் தலைமைத்து கொண்டிருக்கும். உனக்கு என்னையா வேணாம்? எந்திரிச்சு வீட்டுக்கு போயா? டான்ஸ் பிடுங்குது இங்கே. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பயில உரம் போயிடுவாங்க, நக்கி திரிவியா? ஒரு ஆள் நாடத்தை பார்த்து திருத்துற மாதிரி தான் சொல்லுவேன். பொம்பளை பார்த்து என்ன பண்ண போகிறேன், அவரை இங்கே கூப்பிடுவேன். அப்படியே தவிட்டாலும் முண்டை ரெட்டை புள்ள வறந்துடுறேன். உன் வயசுக்கு என்ன கேட்குது மொட்டு முண்டை. அப்போலேருந்தே பொம்பளை வர சொல்லு, டான்ஸை வர சொல்லு. அம்மா வந்து இப்படி தூக்குனா அப்படியே மாண்டுருவேன். அது தன்னால இன்னொருத்தன் பொண்டாட்டி பேப்பைய மேனே புருஷங்கள்லாம் கிட்ட இருக்காங்க. அகரான் ஓ முகரான் வாமுண்ட இங்கே அகரான் ஆறுமுகம் அவர்கள் சீன் தாளம். ஏய், பாட்டை பாடிட்டே தாளம் முடியா? அவரை ஏற்றி விட்டுருவேன். அவரை எங்கிருந்து வந்தீங்களோ மாவா, எங்க வர போனீங்களோ தாய்வாரே, எங்கிருந்து வந்தீங்களோ எம்ஜிஆர், எங்கிருந்து வந்தீங்களோ. 108 போன் அடிங்களா, என்னை கொண்டு வேண்டாமே. இப்படி ஒரு தொண்டையாடா, எங்கிருந்து வந்தீங்களோ. வா, நான் பாடுற பாட்டு கரெக்டாக பாடணும் மச்சான். நக்கல் மயிர் பக்கத்து ஊர் மேலே பண்ணேன்னா கம்பு கூட்ட சிறச்சி விட்டுக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு அறிவேன். மாமா என்ன சொன்னாலும் கேட்கறது தயாராக இருக்கும்ல. மம்பட்டிய தோளில் வச்சு மடதோட இந்த மடையை துறக்கலையாடா, அதுக்குள்ள வாமாடைய ஓட்ட ஓட்டு விட்டேன். மாமா ஐவா போடு மச்சான். என்ன மச்சான் அதிசய பூலாக்கா பண்ண கூட மச்சான். சரி மாமா, மூக்கு சொல்லி சிந்தி விட்டுக்கிட்டு அறிவேன். கரெக்டாக போடு மச்சான். அப்புறம் வச்சு மச்சான், நீங்க வச்சு தானே மிச்சம். எண்ணி 216 முண்டை எங்கிருந்து 16. நீ ஒண்ணு சூப்ப வேணாம், நான் பாடுறது மட்டும் போடு. பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிருப்பி. ஓவிக்கிறான் புள்ள கொஞ்சுக்காத கண்ணு, இந்த குட்டிக்காரன் போடணுமான்னு என்ன பாட்டு தண்ண மாட்டப்பல. கோபம் புலம் போல் ஜெமந்த நல்ல கண்ணு, இந்த கொண்டாந்திருக்க போட்டு கடல். அந்த பாட்டுக்கு அடிச்சாம்பாரு ஆளுமா டோலுமாடி
இந்த பாட்டை பாடினாலும் எந்திரிச்சு வந்து செருப்பிட்டு அடிச்சு வருது. சாமி அழைக்க வேணாமா? கூடுவா ஐயா கூடுவா. இப்ப பொம்பளை ஆளு கூட திரும்பி பாக்குறீங்க. ஆத்தா மத்தியிலே இருக்கிற முந்தையம்மா கருப்பன கூட்டி வாராயே மந்தையம்மா கருப்பன கூட்டி வாரா. கரிச்சேரி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் வந்தா உள்ளாத மந்தையம்மனா என் மந்தையம்மே தத்துரமா இருக்கிறாளத்தா என் மந்தையம்மே மடிப்பு ஜெயந்தராளத்தா. கள்ளியரி கம்மாதாண்டா உடமரம் தான் படுக்க பள்ளிச்சேரி கம்மாதாண்டா ஓரமரம் படுக்க. கள்ளியரி கம்மாதாண்டா உடமரம் தான் படுக்க உள்ளாத முனியனடா கள்ளியரி காளி முனியண்ணா காளி முனிய காரிச்சேரிக்கு வந்துதானே நிக்கிறானையா. காரிச்சேரி கிராமத்திலே பாட்டங்க சொன்ன சொல்லு மீனோ போகலையா எங்க பாட்டஞ்சாமி தத்துரமா விளையாடுற வாரையா. கோடான கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா காரிச்சேரி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. காரிச்சேரி கிராமத்திலே ஆதி ஒரு காலத்திலே ஐயாக்கு ஆண்ட ஜாமியா ஏன் மந்தையம்மா தத்துரமா இருக்கிறாளையா ஏன் மந்தையம்மா மக்களை எல்லாம் காக்கிறாளையா. நன்றிமானே. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நான் வைத்த பேர் தான் 7 ஆண்டு காலமாக உலக புகழ்பெற்று வருகிறார் என்னுடைய மருமகள் அகரம் ஜேபி பயலுக சார்பாக என் தம்பிகள் சார்பாக 101 என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. என் அன்பு மருமகள் குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய அழகி பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காபி. பிரகதீஸ்வரி காத்தடிக்க பாடி கொஞ்ச செத்தனிக்க மாடி மாங்குயிலே அடி ஆடி பச்ச கத்தடிக்க பாடி கொஞ்ச செத்தனிக்க மாடி மாங்குயிலே அடி நாடி மாங்குயிலே. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக நான் வளர்த்த கத்துக்குட்டி சண்டமலம் புகழ் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய மாணவன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது ஸ்ரீ சத்தி கணேஷ் ரேடியோ உரிமையாளர் பழனியாண்டி கார்சேரி கொட்டை. ஏன்னா அது மாதிரி எப்பயுமே கொட்டை போட முடியாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் சிமெண்ட் மாதிரியே போடுமா. அது கொட்டையை அது என்னதுடா கொட்டையை எங்கே போட்டிருக்கேங்க அண்ணே அது எங்கன்னா உண்டுச்சோ. எங்கள் அண்ணே குமாருக்கு ஒரு கைதட்டை கொடுக்கலாம். திருமணபதி நாடகத்தை காண வருக வருகனை இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ சத்தி கணேஷ் திருக்கோவில் மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய மறக்க முடியாத என் அன்பு தம்பிகளை இளைய சமுதாயமே கார்சேரி என் தம்பிகளே வாழுக நீங்கள் 100 ஆண்டு. ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள் இப்படி இருக்கணும். இப்போ தெரியுது நாளைக்கு எப்படி இருக்காங்களோ. எப்பயுமே இன்னைக்கு இருக்கணும். வருட வருடம் இந்த கிராமத்தில் உள்ள மக்களை மதித்து என் தாய் மந்தையம்மாவை வணங்கி உங்கள் அன்புக்காக நான் சினிமாவுக்கு போனாலும் இந்த கார்சேரி மண்ணுக்கு வருவேன். ரொம்ப நன்றி. என் அன்பு உறவுகள்லாம் அன்பாலயத்துக்காக அன்பளிப்பு கொடுக்குறீங்க. உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அரிசியும் தீமண்டம் கொடுத்தா கூட புண்ணியமாக இருக்குது என்னை பொறுத்தளவு. அதே ஒரு பெரிய உண்மை.
10 பேருக்கு பசியை போக்கக்கூடிய உதவிகளை யார் செய்கிறீங்களோ நீங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். காசு எனக்கு முக்கியம் கூடியாது, நீங்கள் அரிசி கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா என்னையை நம்பி கூத்தாடி கஞ்சி ஊற்றுவேன்னு அத்தனை ஜீவங்கள் அன்பாலயத்தில் இருக்குது. நீங்கள் காசு கொடுக்குறது எனக்கு பெருசு கிடையாது, அரிசியோ தீமண்டம் கொடுத்தா கூட புண்ணியம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு அவர்கள் கையை துறைத்துட்டு ஒரு கிளாப் பண்ணலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு புத்தூர் எத்தனை நாடம் நடந்தாலும் என்ன நாடம் தெரியாமல் கண்டாலுமே 10 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் குறிவந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். அதனைத் தொடர்ந்து எந்நேரமும் பக்குன்னு தீவிரவாதி சுடுறது மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய என் அன்பு தம்பி மானாமதுரை என்ன ஒரு தினா யூடியூப் சேனல். இது கேமராவா வேற என்ன இது இடம் பார்க்குறதாடா, இந்த ரோட்டுக்கு பார்ப்பாங்களா, அதான் என்ன மிஷின்னே தெரியலையாடா. வாழ்த்துக்கள் தீனா, வாழ்த்துக்கள் நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். வெளியூர்லேருந்து வந்த எல்லாத்துக்கும் வணக்கம். நான் போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்கிறேன், 2 தடவை அவ்வளோதான். என் செல்வம் ஆண்டார் உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறேன். அப்போ மைனே உன்னை பேரை சொல்லிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு பாடா படுத்துக்கிட்டு இருக்காப்புல. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னோட வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிசேரி காளிமுடியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளினால் கூத்தாடி எத்தனை பேர்த்தை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அடியன். எங்கள் அப்பா அம்மா சொந்த வந்தாலும் வச்ச பேர் MK ராதாகிருஷ்ணன் என்னுடைய பேர். ஆனால் ஒரு 5 வருஷமாக எங்கள் அண்ணன் தம்பி இவெல்லாரும் வச்ச பேர் தான் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் அடிக்கிறேன். இத்துடன் முடித்து விட்டு அந்த பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சி இழுக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்கத்தோடும் நீ மதுரம் நாங்க தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும் அட நீ தங்க கட்டி கேப்டனுடைய புகழை கார்ச்சேரி மேடையிலே பாடி மக்கள் உள்ளத்தை களவாண்ட கல்வனே என் தம்பி பக்கனா கொண்டு கருப்புக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கேப்டன் இன்னைக்கும் கேப்டன் தான். அவரை போன்ற நல்லவர்கள் வழிகளே என்னை போன்ற என் தம்பிகள் எல்லாம் வந்து கொண்டிருப்பது தான் மிக பரிசிறப்பு. அவ்வளோ சரிதானே தம்பி? போயிட்டு வரவாப்பா பிள்ளை. இது வந்து இன்னும் புருஷன்ட்ட வீடியோ காலை பேசிக்கிட்டு இருக்கான். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே இந்த தட்டி அனத்தம் முடிச்சு குடிச்சுன்னு நினைக்கிறேன். கரண்ட் அடிக்கும் போது வடக்கி வடக்கு விதைய போறேன். அந்த கரண்ட்ல எது வைக்கலாமா? நான் சொன்னா பழிக்கும்டா, போடாங்கடா முண்டை, வீட்டுக்கு எடுத்துட்டு போடா. அதை யாராவது கேமரான்னு மதிக்கிறாங்களா? அதை பார்த்தா கொக்கு கூடு மாதிரியே வச்சு உட்காந்துருக்கேன். எப்போ போட்டாலும் அவங்களோட சேர்ந்து அங்கிட்டு போடுறா, ஏன்டா ஓடுக்கிட்டு. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் ஆதி கிழவங்க கும்பிட்டவங்க குலசாமியை மறக்காம சிவன்ராத்திரி அன்னைக்கு நீங்க எல்லாம் கும்பிடணும். எத்தனை சாமியை வணங்கினாலும் உலகத்திலே முதல் சாமி பாட்டை வணங்கின சாமி நம்ம குலசாமியை வணங்க மறந்துடாதீங்க. உங்க குலசாமியை நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் பொங்கி வழியணும். சல்லூமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு
கரும்பு கருவாடு